Class 12 Physics Current Electricity Example 2.18 From the given circuits, find equivalent EMF of the combinations. ஸோ இந்த சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கேட்குறாங்க. ஸோ ஈக்குவலண்ட் இஎம்எஃப்க்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா என் எப்சிலான் தான். ஸோ எத்தனை பேட்ரி இருக்கோ இன்ட்டு எப்சிலான். ஸோ இங்கே வந்து 4 இருக்குது, அதான் என்னோட வேல்யூ, இன்ட்டு எப்சிலானோட வேல்யூ வந்து 9 வோல்ட். ஸோ அப்போது 36ன்னு வரும். இப்போ ஈக்குவலண்ட் இஎம்எஃபோட வேல்யூ வந்து 36 வோல்ட்டு. அடுத்த கொஷனில் கால்குலேட் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இதே ஃபார்முலா தான் இங்கேயும் வரும். ஸோ ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ஆர்னு வரும். ஸோ இங்கே எத்தனை இருக்குது? 4. ஸோ அப்போது என் வந்து இங்கே 4 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 0.1. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது இங்கே வந்து 0.4 ஓம்னு வரும். ஸோ இதான் ஆர் ஈக்குவலண்ட், அதாவது ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஃபைன் டோட்டல் கரண்ட் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு புக்கில் ஈக்குவேஷன் 2.39 இருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது பேஜ் நம்பர் 102 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ V டிவைடட் பை ஆர்னு எழுதுவோம்ல, அதே ஈக்குவேஷன் தான். ஆனால் இங்கே என் எப்சிலான் என்ஆர்னு எழுதியிருக்க பதிலாக நம்ம இங்கே இந்த இப்படி மாற்றிருக்கோம். ஸோ என் எப்சிலான் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 36. என்ஆரோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.4 ப்ளஸ் ஆரோட வேல்யூ இங்கேயே கொடுத்துருக்காங்க டயக்ராமில் 10. ஸோ அப்போ எப்படி வரும்னா 36 டிவைடட் பை 10.4, இதை டிவைட் பண்ணோன்னா 3.46 ஆம்பேர்னு வருது. ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் கரண்ட் கேட்குறதுக்கு இதான் ஆன்சர். ஃபைன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஓம்ஸில் தான், இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறதுனால நான் ஓம்ஸில் எடுத்துக்கிறேன். V is equal to IR. ஸோ I வந்து இப்போ தான் கண்டுபிடிச்ச டோட்டல் கரண்ட் வந்து 3.46, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ 3.46 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. அப்போது சர்க்யூட்டில் இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கணும். அப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், இன்ட்டு 10ன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் V is equal to 34.6 வோல்ட்டுன்னு வருது. ஸோ நம்ம டோட்டல், அதாவது ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கண்டுபிடிச்சிருப்போம் 36ன்னு. இப்போ நான் ரிமைனிங் வோல்ட் எழுதுகிறேன். ரிமைனிங் வோல்ட் வந்து 36 அங்கே கண்டுபிடிச்ச ஈக்குவலண்ட் இஎம்எஃப் மைனஸ் 34.6. மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 1.4 வோல்ட்டுன்னு வருது. ஸோ இதுதான் வோல்டேஜ் ட்ராப்ட் அட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது எக்ஸ்ட்ரா தான். அடுத்த கொஷனில் ஃபைண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் செல்னு கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே கண்டுபிடிச்ச வோல்டேஜ் டிவைடட் பை என் போட்டோன்னா நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 34.6. என்ன இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்றது நான் சொன்னேன், 4 இருக்குது. ஸோ அப்போ டிவைடட் பை 4 பண்ணணும். ஸோ எதுக்காண்டி டிவைடட் பை n போட்டோம்னா அக்ராஸ் ஈச் செல்னு கொடுத்துருக்கனால. ஸோ அப்போது நம்ம டிவைட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 8.65 வோல்ட்டுன்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கேட்குறாங்க, அதுக்கு என் எப்சிலான் போட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் கேட்கும்போது அதேமாதிரி என்ஆர் சப்ஸ்டியூட் பண்ணோம். டோட்டல் கரண்ட் இருக்கும்போது புக்கில் இருக்க ஈக்குவேஷன் எடுத்து, ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்ஸ்டியூட் பண்ணேன். அடுத்தது வந்து கேட்குறாங்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்போது வெளியே இருக்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் செல், ஒவ்வொரு செல்லுக்கும் கேட்குறாங்க. அப்போ டிவைடட் பை 4 பண்ணணும்.